ஸ்டடி வித் சபரி பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நடப்பு நிகழ்வுகள். நவம்பர் 6 FIH 14வது ஜூனியர் ஆடவர் உலகக் கோப்பை ஹாக்கி போட்டி 2025 நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10 வரை முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறுகின்றது. மதுரை, சென்னை 24 நாடுகள் பங்கேற்கின்றன. 44.38 கோடி நிதி ஒதுக்கிடப்படுகின்றது. இதற்கான கோப்பையை முதல்வர் அவர்கள் வெளியிட்டார். மாநில கல்விக் கொள்கைக்காக குழு அமைக்கப்பட்டது. புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க 2 குழுக்கள் அமைக்கப்பட்டன. கலைத்திட்ட வடிவ குழுக்களாக தலைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில் 20 பேர் கொண்ட குழுவும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் 16 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டது. 2026-27க்கான புதிய பாடத்திட்டத்திற்காக இது அமைக்கப்பட்டது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டம் அறிமுகமாகும் என்று அறிவிக்கப்பட்டது. காசநோய் பாதிப்பு. தமிழ்நாட்டின் நிகழாண்டில் 79,462 பேருக்கு காசநோய் பாதிப்பு. இந்தியாவின் லட்சத்திற்கு 179 பேர் பாதிப்பு. தமிழ்நாட்டின் லட்சத்தில் 125 பேர் பாதிப்பு. சிபிநட் மற்றும் ப்ரூநட் பரிசோதனை கருவிகள் தமிழ்நாட்டில் அறிமுகமாகின்றன. இதற்கு ரூபாய் 1000 மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. நியூயார்க் நகர புதிய மேயராக சொரான்ஸ் மம்தானி ஜனநாயக கட்சியின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் இந்திய அமெரிக்க இஸ்லாமிய நபராவார். மீண்டும் அணு ஆயுத சோதனை தொடக்க ஆயத்தம். ரஷ்ய அதிபர் உத்தரவு. 1998க்கு பிறகு வடகொரியா தவிர வேறு எந்த நாடும் அணு ஆயுத வெடிப்பு சோதனை நடத்தவில்லை. கடல்சார் வார விழா. ஒன்றிய கப்பல் துறை அமைச்சகம் இந்திய கடல்சார் வார விழா மும்பையில் கொண்டாடுகின்றது. வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் சார்பில் 90,936 கோடி 29 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானன. பசுமை தொலைநோக்கு பார்வை விருது. எதிர்கால பசுமை முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில். வேர் EV புதியதாக இந்தியாவின் முதல் மின்சார இராணுவ வாகனம். டைமிக்ஸ் நிறுவனம் பெங்களூரிலிருந்து இது உருவாக்கப்பட்டது. ரோடர்கள் புலப்படாத திறன் அனைத்தும் நிலப்பகுதிகளும் இது இயக்கப்படுகின்றது. நன்றி.